Hello friends, welcome to Rose Designers. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 3 different earrings பார்க்க போறோம். இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் க்ளேவை நல்லா நீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சு க்ளே நீட் பண்ணும்போது நமக்கு எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாம நமக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த Instagram ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க Instaல எனக்கு மெசேஜ் பண்ணீங்கனா நான் ரிப்ளை பண்றேன். புரியல அப்படிங்கறத Instagramல வேணா கேளுங்க. தெளிவா நான் வந்து சொல்றேன். இப்போ நான் நம்பர் 0.5 ஸ்கேல் எடுத்திருக்கேன். இந்த க்ளேவை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் இன்ஸ்டாவில் ஆல்ரெடி இது அன்பேக்டு ஃபோட்டோஸ் வந்து போட்டிருந்தேன். அதை வச்சுட்டு தான் இந்த வீடியோ போட சொல்லி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் வந்து கனிமொழி. நான் இதோட பெயிண்டிங் வீடியோ அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக வந்துடுச்சு. க்ளேவை இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா எங்கேயாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி கீறி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிளி மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நான் பிஸ்கட் கவர் இருக்கும் இல்லையா, டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் கவரில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ட்போர்டில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டோ நைஃப் வச்சுட்டு அந்த ஏ ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வரைய தெரியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி வரையணும்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு ஒரு ஹெட்டு, ஒரு பாடி போர்ஷன், ஒரு டெய்ல், இந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். வேறு எதுவும் கஷ்டமாலாம் நான் வரையல. இதோட பெயிண்டிங் வீடியோ நான் அப்புறமா போடுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை வீடியோவை கூட பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட நேம் சொல்லி உங்களோட ஐடியா இது அப்படின்னு வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறமா ரெண்டுமே இதேமாரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு கிளி வந்து ஆப்போசிட்டாக வச்சு கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த கிளியில் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க. இந்த டெய்லில் இருக்கிற க்ளேவெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி எல்லா சைடையும் நான் வந்து ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து 2 இயரிங் வந்து நார்மலாக கையாலையும் ஒரு இயரிங் வந்து மோல்டு வச்சும் பண்ண போகிறேன். இதே மாதிரி இந்த கிளி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையும் இந்த சைடு எட்ஜஸ்லாம் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், ஏன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான் இது. இந்த டெய்ல் வரும்போது நம்ம கட் பண்ண இடத்துல ஏதாவது நீடில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடத்துல ப்ரஷ் வச்சுட்டு ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த குக்கி கட்டர் வச்சுருந்தேன் இல்லையா, இதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃபாக பிரிச்சுக்கிறேன். அந்த பாடி போர்ஷனை ஒரு ஃபெதர் மாதிரி அந்த இடத்துல வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஹாஃபாக பிரிச்சுட்டு ஒரு ஐக்கு இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துகிட்டு அந்த பெண்ணோட ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுட்டு ஐ மாதிரி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, நம்ம பாதியாக பிரித்தோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக லைன்ஸாக போட்டுக்கிறேன். ஒரு ஃபெதர் லுக்கு கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி லைன்ஸாக போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஒன்று மேலே ஒன்று வச்சா ஒட்டாது. வச்சுட்டு எங்கேயாவது அன்ஈவனாக இருந்ததுன்னா அதை ஷேப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டெயில் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அதாவது பாடி போர்ஷன் தனியாகவும் டெயில் தனியாகவும் கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, யூபின்ஸ் போட்டு இதை அட்டாச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் யூபினாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 கோத்துட்டு ஒரு யூபினை இந்த பாடி போர்ஷனில் கொடுத்துக்கிறேன். எந்த சைடு வேணுமோ அந்த சைடு பார்த்து கொடுத்துக்கோங்க. இன்னொரு யூபின் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஃபெதரை அட்டாச் பண்ணிடுறோம். அதாவது டெய்லை அட்டாச் பண்ணிடுறேன். அந்த கிளியோட பாடி போர்ஷன் வந்து ஸ்டெட்டு மாதிரியும் இந்த டெய்ல் வந்து அதுக்கு கீழே இருக்கிற ஒரு பீடு மாதிரியும் இருக்கும். இதே மாதிரி இந்த 2 பீஸையும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எக்ஸஸ்லாம் மட்டும் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு
நான் வந்து இந்த பெரிய ரவுண்ட் ஷேப் கட் பண்ணோம் இல்லையா, இதில் வந்து இயரிங் ரெடி பண்ணிக்க போகிறேன். இதில் ஒரு பாட்டில் கேப் வச்சுட்டு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கி கட்டர் எடுத்துகிட்டு சென்டரில் வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இம்ப்ரெஷன் கொடுக்கல, கட் பண்ணி இந்த மாதிரி பிரிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உள்ளே இருக்கிற இடத்த ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு திலகம் ஷேப் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஹாஃபாக பிரிச்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் பென்னோட கேப்லேயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இதை முடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல கேப் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இதை கட் பண்ண தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு ரீஃபில் வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு புல்லு மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் தான் நான் போட போகிறேன். அதனால் இந்த மாதிரி இதை கொடுத்துக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் ஷேப் கட்டர் எடுத்துகிட்டு ஒரு லீஃப் ஷேப் மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த டிசைன் போட்டுக்கிறேன். அது உள்ள லைனில் இந்த மாதிரி 2 சைடும் அந்த கர்வை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லீஃப் மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வச்சுட்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இதை 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கட் பண்ண இடத்துல அந்த டிசைன் வராத இடம் போயிடும். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிக் பீட்ஸ் அந்த இயரிங்கோட ஒரு சைட் ஃபுல்லாக வச்சிடுறேன். ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த 5th மோல்டு இருக்கு இல்லையா, அந்த 5th மோல்டில் கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஒரு குட்டி ஜிம்கா மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு கோன் ஷேப் ஜிம்கா மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட 2 இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோன் மாதிரி ரெடி ஆகும். ஜஸ்ட் அந்த ஜிம்காவோட பேஸ் வந்து டேப் பண்ணிகிட்டே இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரால் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கோன் மாதிரி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஈவனாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும், 2மே ஈவனாக இருக்கான்னு. நெக்ஸ்ட்டு அந்த இயரிங்கில் போட்ட சேம் டிசைன் அந்த லீஃப் மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த கர்வ் கட்டர் வச்சுட்டு அந்த மாதிரி லீஃப் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இதில் ஸ்டிக் பீட்ஸ் கொடுத்துடலாம். ஒரு 6 ஸ்டிக் பீட்ஸ் வர மாதிரி 2 இயரிங்லேயும் நான் இந்த ஜிம்காலையும் கொடுத்துக்கிறேன். இந்த பெரிய இயரிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து அந்த கர்வ் இருக்கிற இடத்துல நான் வந்து ஒவ்வொரு யூபின் பீட்ஸ் வந்து தொங்க விட்டுருக்கேன். இப்போ இந்த இயரிங்கில் யூபின் கொடுத்துக்கிறேன். இந்த ஜிம்கா குட்டி ஜிம்கா பண்ணியிருக்கால யூபின் 2லேயும் கொடுத்துக்கிறேன். இந்த யூபினில் இன்னொரு யூபின் போட்டு இந்த இயரிங்கில் அட்டாச் பண்ணிடலாம். 2ம் ஆப்போசிட்டாக வர மாதிரி நம்ம அட்டாச் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு இயரிங்கை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து யூபினை வந்து மாற்றி கொடுத்துட்டேன். அது மட்டும் மாற்றி இந்த யூபின் மட்டும் மாற்றி அட்டாச் பண்ணிட்டேன். மற்றபடி எல்லாமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மோல்டு வச்சுட்டு எப்படி இயரிங் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்லேயே மோல்டு செய்யறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு க்ளேவை நல்லா நீட் பண்ணி எடுத்துகிட்டு எந்த மோல்டு வேணுமோ அந்த மோல்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸஸ் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸஸை வந்து எக்ஸாக்டோ நைஃப் வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி ஒரு டிசைன் வருது, அதையும் நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டிசைன் வந்து இருந்ததுன்னா ஃபுல்லாக நமக்கு திலகம் ஷேப் மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஸ்ட்ரெட்டோட சைஸ் வந்து 0.25 இருந்தால் போதும். அதனால் பேக் சைடு கொஞ்சம் எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து யூபின் கொடுத்துடலாம். நம்ம ஒரு பெரிய சைஸ் யூபின் வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை ட்ரை ஆக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ளே எடுத்துக்கிறேன்.
எப்போதுமே க்ளேவை நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த மோல்டெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளேவை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரோலர் வச்சு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக கிடைக்கும். கையால் பண்ணோம் அப்படின்னா அன்ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி வரும். இப்போது இந்த டிசைனை வந்து நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா இது சுற்றி உள்ள எக்ஸஸ் எடுக்கணும் இல்லையா, அதனால் நான் ஒரு பாட்டில் கேப் வச்சுருப்பேன்ல, இது வந்து இதோட சைஸ்க்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இந்த பாட்டிலை வச்சுட்டே கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸஸ்லாம் வந்துடும். இந்த பாட்டிலில் அந்த கீஸ் போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெளில வந்துடும். ஏன்னா நம்ம அதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து ஒட்டாது. இந்த மாதிரி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது சென்டரில் கொஞ்சமாக நான் வந்து க்ளேவை விட்டுக்கிறேன். அந்த இடத்துல ஒரு டிசைன் இருந்தது, ஏன்னா ஒரு பீடு வந்து அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நான் அப்படியே கொஞ்சம் க்ளேவை விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம யூபின் அட்டாச் பண்ணும்போது ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா ஸ்ட்ராங்காக இருக்காது, எடுத்துகிட்டு வந்துடும். கொஞ்சம் க்ளே விட்டோன்னா நமக்கு யூபின் சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸஸ் கட் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ எடுத்துட்டேன். சென்டரில் கொஞ்சமாக க்ளே விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை ஸ்மூத் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரீஃபில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரீஃபில் வச்சுட்டு ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடு ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கலாம். இந்த சைடு எட்ஜஸ் வந்து பாட்டில் கேப்பில் நம்ம கட் பண்ணதுனால எதுவும் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்காது. இப்போது என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ஸ்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 3rd மோல்டில் நான் வந்து யூபின் பீடு வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் யூபின் இது. இதில் யூபின் போட்டுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த கொஞ்சமாக க்ளே விட்டுருந்தோம் இல்லையா, அந்த க்ளேயில் இந்த பீடை அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த க்ளேயில் இந்த பீடை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறேன். இதுக்காக தான் நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சமாக க்ளே விட்டுங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி ஸ்டெட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல க்ளே இல்லைன்னா ஸ்ட்ராங்காக நிற்காது. இப்போ இந்த யூபின் பீடுக்கும் சென்டராக பார்த்து கீழே அதே மாதிரி அதே சைஸ் யூபின் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 3rd மோல்டில் எடுத்த யூபின். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த யூபின்க்கு சைடில் வந்து ஒரு 4 ஸ்டிக் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். 2 சைட்லேயும் ஈவனாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட் ஃபுல்லாக ஒரு 4 ஸ்டிக் பீட் கொடுக்குறேன். நிறைய கொடுக்கலன்னா இதே மாதிரி 2 சைடு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறமா இதை இப்போ ஸ்டெட்டில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சம் சின்ன சைஸ் யூபின் தான் எடுத்திருக்கேன். சின்னதுன்னா ரொம்ப சின்னதில் ஒரு மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு அந்த க்ளே வரைக்கும் போகிற மாதிரி மட்டும் எடுத்திருக்கேன். வச்சுட்டு இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டும் ஒரே சைடாக இருக்கான்னு ஸ்டெட்டும் இந்த இயரிங்கும் ஒரே சைடில் வருதான்னு பார்த்துக்கிட்டு நம்ம இந்த யூபினை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நான் இதோட பேர் இயரிங் ஒன்று பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி அது ட்ரை ஆகிடுச்சு, அதை காட்டுறேன். இது வந்து நான் கேமரா கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த டிசைன் எப்படி வந்திருக்குங்கிறதுக்காக தான். இதோட ஒரிஜினல் பீஸையும் நான் காட்டுறேன். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. இந்த ஸ்டெட்டு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. இந்த கீழே இருக்கிற இயரிங்கில் நான் இந்த சைடில் இருந்தது இல்லையா, அந்த டிசைன் வந்து நான் வச்சுக்கலாம். அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். மற்றபடி எல்லா டிசைனும் சேம் மெத்தட்லாம் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த ஹோல்ஸ் வரதுனால தான் நான் அந்த டிசைனை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். மற்றபடி இந்த டிசைன்ஸ் எல்லாமே சேமாக வந்துடுச்சு மோல்டில் எடுத்ததுனால. இந்த 3 இயரிங்கில் உங்களுக்கு எந்த இயரிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ப்ரைவேட் மெசேஜ் அனுப்புங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.